ஆளு காசுக்கு துப்பு இல்லாத ஒரு குடும்பம். உப்பு இருந்தா மிளகா இல்ல, மிளகா இருந்தா மண்ணாங்கட்டி இல்ல. நான் ஐயா கிட்ட சொன்னம்மா. நீ என்ன ஐயா கிட்ட சொல்றது? நீயே வாங்கி போட வேண்டியதானே. அதுக்கு பணம் வேண்டாங்களா? பணம் இல்லைன்னா வீட்டை விற்கிறது, மேஜ நாற்காலிகளை விற்கிறது, தட்டு முட்டு சாமான்களை விற்கிறது, பத்தலைன்னா ஐயாவையே விற்கிறது. வராது பாரு வராது. டைய கட்டி டிப் டாப் ஆபீஸ் போறதான் மிச்சம். குடும்பம் அதை ஜாகிரதையா பார்த்துக்க வேண்டாம். சமையல் சமையல் அதை ஒழுங்கா செய்ய வேண்டாம். எங்க நிக்கிறத பாரு நிக்கிறத. கொழு கொழுன்னு தஞ்சாவூர் இப்படி ஒரு அப்பா இந்த வீட்டுக்கு தேவையாங்க தேவையான்னு கேக்குறேன். ஏன் டாக்டர் நீங்களே சொல்லுங்க. நீ போயா. இந்த வீட்டுல ஒரு அப்பா, சமையல்காரன், ஒரு பிள்ளை, ஒரு நானு, இவ்வளவு பேர் இருக்கிறமே. இதுல யாருக்காவது பயம் வேண்டாம்? சொல்லுங்க சார். என்னப்பா இது? என்னப்பா இது? என்னம்மா இது? ஓவல் கேட்டா இல்லைங்கிறான், ஹார்லிக்ஸ் கேட்டா இல்லைங்கிறான், கோகோ கேட்டா இல்லைங்கிறான். ஒரு மனுஷன் வெறும் காஃபி மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா? எனக்கு மூச்சு வாங்குது. ஓவரா டயலாக் பேசிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. ஏன் சார் நீங்க தான் ஆகட்டும், அவ கேக்குறத கொடுத்தா என்ன சார்? இன்னைக்கு இதை கேப்பா, நாளைக்கு எதையோ கேப்பா. 30 வருஷமா நான் பாடுபட்டு சம்பாதிச்ச சொத்து நீங்க தான் சார் காப்பாத்தணும். அவ பெரிய இடத்து பொண்ணு, என்ன பண்றது? பெரிய இடம்னு சொல்லிக்கிட்டே இருங்க, அந்த இடத்தை கண்டுபிடிக்காதீங்க. ஏன் சார் இட்லி சாப்பிட்டீங்களா? இல்லையம்மா. புடிங்க. புட்டிச்சேன். ஐயோ ஏமா, வீட்டுலதான் டைனிங் டேபிள் அழகா இருக்கு, அங்க உட்கார்ந்து லட்சணமா சாப்பிடக்கூடாதோ? முடியாது. நான் நின்னுகிட்டே சாப்பிடுவேன், நடந்துகிட்டே சாப்பிடுவேன், ஓடிக்கிட்டே சாப்பிடுவா. சாப்பிட்டுக்கிட்டே ஓடிடுறியா? ஏன் டாக்டர், அவ இஷ்டப்படியே விட்டுட்டு போனா இதுக்கு என்னதான் முடிவு? மன்னிக்கணும், நான் டாக்டர் ஜோசியம் இல்ல. வேணும் எங்களுக்கு டாக்டர். இவ பேர்ல அது மோதி இருக்க வேணாம். ஏத்து இது மோதி இருக்க வேணாம், இவ கீழே விழுந்திருக்க வேணாம், இந்த வீட்டுக்கு வந்திருக்க வேணாம். டாக்டர் வர வர ஏண்டா பொழுது விடியுதுன்னு பயமா இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சு எங்களுக்கு நிம்மதியை கொடுத்தீங்கன்னா உங்களை கோயில் கட்டி கும்பிடுவேன். ஏன் சார் உங்களுக்கு என்ன வியாதி? ஏன் இப்படி புலம்புறீங்க? அவருக்கு ஒண்ணும் இல்ல, மனோவியாதி. மேடம் நல்லா யோசனை பண்ணி பாத்தியா? உன் பேர் என்ன, ஊர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன ஞாபகம் வந்துதா? நான் ஒரு பெண், ஆனா பேர் மறந்து போச்சு. எப்படித்தான் கூப்பிட்டு தொலைக்கிறது? என்ன முயற்சி பண்ணாலும் அவளா பேரை சொல்ல போறது இல்ல, நாமா பேர் வச்சாதான் உண்டு. வெரி குட் ஐடியா, அப்படியே செஞ்சா போச்சு. அப்போ பேர் சூட்டு விழாவை நீங்களே பண்ணிடுங்க. சுந்தரம், அவ பாக்குறதுக்கு எப்படி இருக்கா? ரதி மாதிரி இருக்கா? ஆமா, ரதியை போய் இவன் தான் நேரில் பார்த்துட்டு வந்தேன். பேசாம இருங்க. ரதி அது கூட நல்ல பேரு தானே, அதையும் வச்சுடுவோமே. ரதி 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 எப்படி? அவ பேர் என்ன? ரதி. ரதி. What? My name is Ravi. Excellent. Wonderful. பேர் கிடைச்ச சந்தோஷத்துல அவ போயிட்டா. எங்க கேதி? இந்த பாருங்க, நான் இப்ப இங்க வந்த விஷயமே வேற. நான் உடனடியா ஊட்டி போகணும். ரொம்ப நாள் மெட்ராஸ்ல உங்க கூட தங்க முடியாது. ஐயோ டாக்டர், என்னமோ பேர் வச்சமே ரதி, அவளை குணப்படுத்தாம எங்க தலையில கட்டிட்டு போறேன்றீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கா டாக்டர்? இது நல்லா இருக்கே. இவன் ஒருத்திய கவனிக்கிறதுக்காக தான் நான் டாக்டருக்கு படிச்சு பட்டம் வாங்கினேன்னா, அங்க ஊட்டியில எவ்வளவு கூட்டம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒருத்திய குணப்படுத்த முடியல, ஊட்டியில கூட்டமா? பொது கூட்டமா? ஸ்பீச் கொடுக்க போறா? டாக்டர் அப்பா சொல்றதுல தப்பே இல்ல. ரதி விஷயமா உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கோம். அப்போ ஒண்ணு செய்யுங்களேன், ரதியை கூப்பிட்டுக்கிட்டு நீங்க எல்லாம் ஊட்டிக்கு வந்துருங்க. இடம் மாறுதல்ல அவளுக்கு ஏதாவது சேஞ்ச் ஏற்படுதா பாக்கலாம். டாக்டரே, நாங்க அங்க தங்குறதுக்கு இடம் கிடையாது. அதை பத்தி கவலைப்படாதீப்பா, என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, அங்கேயே தங்கிக்கலாம். கிடைச்சதா? இல்ல எல்லா பேப்பரையும் ஒண்ணா கலந்துட்டேன். பயத்துல நான் ஒரே பேப்பரை திருப்பி பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஐயோ, என் தலையை எடுத்து கையில கிடைச்ச விளம்பரத்தை இப்படி தொலைச்சிட்டு நிப்பீங்களா? ஆமா, என்ன தேதியில் விளம்பரம் வந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? தேதி ஞாபகம் இல்ல, வேணா வருஷம் சொல்றேன். 1949. நாசமா போச்சு. உங்க கணக்கு பிரகாரம் அவ கழுவியா இருப்பா. வயசு 18 பேப்பர்ல வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. வயசு ஞாபகம் வச்சிருக்கிறேன், விலாசம் ஞாபகம் இல்லையா? இப்படி தொலைச்சிட்டு வந்து நிப்பீங்க, யாருக்கு தெரியும்? உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நான் கவலைப்படுறேன். அதிர்ஷ்டலட்சுமி வீட்டுக்கு வந்து கதவை தட்டி கை நீட்டு இந்தா 10,000 கொடுத்தோம். வேண்டான்னுட்டீங்க. எத்தனை பேருக்கு ஊசி போட்டாலும் இந்த கப்பாத்தி வருமாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? குறுக்கு வழியில சம்பாதிக்காதரா திருப்பதி, மடையா உழைச்சி சம்பாரிடா அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு. உழைச்சி சம்பாதிக்கிற மூஞ்சிய பாரு. உங்க வாழ்க்கையில உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்களா? நம்ம கல்யாணம் கூட உருப்படி இல்லைங்கறியா? என் வயிறை பத்தி எழுதி ஹாத்தியம் வேறியா? ஹாத்தியம் இல்ல, ஃபேக்ட். அலமும் அரையலாம் போல. என்ன செய்வீங்களோ தெரியாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அரைய போற இல்ல, அந்த விளம்பர பேப்பரை நான் பார்த்தாகணும். விளையாடுறியா? ஊர்ல உள்ள பேப்பர் கடையெல்லாம் வீட்டுல கொண்டு குவிச்சிருக்கிறேன். பட்டாணி விக்கிறவங்க கூட பேப்பர் கிடைக்காம வெறும் கோடியோட சுத்திட்டு இருக்காமா, தெரியுமா? அப்பா
அம்மா தாயே, ஒரே ஒரு வாரம் டைம் கொடு, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறேன். அதுக்குள்ள விளம்பரம் கொடுத்தவனே கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லம்மா இல்ல, அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா, எனக்கு தெரியும், என்ன நம்பு. ஐயோ பத்திரிக்கையில வந்த பரிசு தொகை 10,000 கூட மறந்துட்டேன். நான் என்னமோ உங்ககிட்ட கடன் வாங்கி மாட்டிக்கிட்ட மாதிரி முடிச்சுட்டு இருக்கிறேன். சிட்டுக்குருவி லேகியம் எவன் கேட்டா இப்போ லேகியம் தேடும் போது கிடைக்காது. கண்டுபிடிச்சிட்டேன். காணவில்லை 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 காணவில்லை. சீக்கிரம் படிங்க. அல்மேல் காண, என்னது போட்டோவை காணோம். அல்மேல் இது வேற காணவில்லை கேஸ் நினைக்கிறேன். எதுவா இருந்தா நமக்கு வீட்டுக்கு பரிசு தொகை தானே. கொஞ்சம் 67 வயது உள்ள நாதமுனி என்ற நபர் ஒருவர் தான். பின்ன கோஷ்டியா? காணவில்லை. கண்ணில் குழி விழுந்திருக்கும், கன்னத்தில் டொக்கு விழுந்திருக்கும், தலைமுடி நரைத்திருக்கும். என்ன கண்டாவே வரணும் இது? இப்படி எல்லாம் இருந்தா தான் கிழவன். குண்டஞ்சி வேட்டி கட்டி இருப்பார், வேண்டுதலுக்காக நாளனா வேட்டியில் முடிந்திருப்பார். சொத்தோட போயிட்டு இருக்கான் கிழவன். அதை விடுங்க, பரிசு தொகை என்ன பாருங்க. அப்பா மகன் எழுதியிருக்கான். நீங்கள் வீட்டை விட்டு போன நாள்ல இருந்து நான் சோறே திங்கவில்லை. சரிதான், கிழவன் போகும்போது ரேஷன் கார்டையும் கொண்டு போயிட்டான் போல் இருக்கு. இந்த விளம்பரத்தை பார்த்தவுடன் தந்தி போல் பாவித்து உடனே வரவும். இவன் நான் தேட போறதில்லை, பஞ்ச பய. நமக்கு வேலையா வைக்காம அவனே அப்படி நேரம் காகிதம் போட்டான். இந்த பாரு, பரிசு தொகை கொஞ்சம் கூட கிடையாது. எனக்கு வர கோபத்துக்கு என்ன ஒண்ணும் பண்ணிடாத. அல்மேல் நீ என்ன பண்ற, என் கையில் இருக்கிற தெராஸ்கோப்பை பிடிக்கிறேன், அதுக்கு பதிலா என் கையில ஒரு தெராசியும் கோணியும் கொடுக்குறேன். நான் என்ன பண்றேன், தெருவா போய் பேப்பர் பழைய பேப்பர் பேப்பர் பழைய பேப்பர்னு கத்திட்டு வர்றேன். கடைசியெல்லாம் கொண்டு வீட்டுல உட்காந்து தேடுறேன். கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? வெறும் கையோட வாங்க, அப்ப தொலைக்கிறேன். ஐயோ, மறுபடியும் என்ன தேடுறீங்க? இப்போ நான் விளம்பரத்தை தேடுறேன், கண்ணாடியை தேடுறேன். எங்க வச்ச? விஜயா, விஜயா, ஏன் பேசாம இருக்கேன்? உன்னை நான் காதலிக்கிறது உனக்கு தெரியலையா? உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும் நான் துடிக்கிறது உனக்கு புரியலையா? மறுபடியும் ஏன் பேசாம இருக்கேன்? எங்க அப்பாவை நினைச்சு பயப்படுறியா? அவர் கிடக்காரு. இந்த உலகமே எங்க அப்பா கையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டியா? காதல் இலக்கணம் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியும்? ஒரு இங்கிலீஷ் கவிஞன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அந்த கவியின் பேர் என்னவோ? அவன் பேர் என்னமோ ஞாபகம் இல்ல, அவன் சொன்னதுதான் ஞாபகம் இருக்கு. அவன் என்ன சொன்னா தெரியுமா? காதலிக்க தெரியாதோ முட்டாள்தான். முட்டாள்? அப்பா நீங்களா? கூப்பிடாங்க. அவன் பிலிப்பைன்ஸ்ல இருக்கான்ப்பா. ஏன் புலிகிட்ட பேசிட்டு இருக்காங்க? ஐயோ கன்றாவி, பிலிப்பைன்ஸ்ல இருக்காப்பா, கூப்பிட்டா வரமாட்டான். ஏப்பா இது உனக்கே நல்லா இருக்கா? எதுப்பா? இல்ல நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கே. நான் தலையெடுத்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல. அப்ப அதுக்கு முன்னாலே இல்லையா? எங்க குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ யாரு கேட்கறதுக்கு? போ. நான் யாரா? நான் வந்து நீ வந்தாச்சு, நீ இப்ப உள்ள போ. தம்பி தம்பி கண்ணு கண்ணு உட்கார் உட்கார் உட்காரியா உட்கார். பாவம் ஏன்பா உன் உடம்பு தூசி மாதிரி இழைச்சே போயிடுச்ச. நீ சாப்பிடுறதே பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, சாப்பிடுறதே இல்லையா? பாவம் 24 மணி நேரமும் உழைக்கிற. உன் பசிய பார்த்து உனக்கு யாரு சாப்பாடு போடுறாங்க? என்னப்பா இது திடீர் பாசம்? இதுக்கு பேருதாப்பா ரத்த பாசம். அதுக்காகத்தான் உனக்கு ஒரு பச்சைக்கிளி மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்க. எனக்கே அப்பா அதெல்லாம். இதான் விஜயா இருக்காள், அவளே கட்டிக்கிறேன். இது என்ன பச்சைக்கிளியாது? அவ எப்படி இருந்தாலும் சரி, அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஆனா குடும்பத்துல ஒரு பெரிய ரகசியம். நம்ம குடும்பத்திலயா? நம்ம குடும்பத்திலேயே ரகசியம். அதாவது ஸ்நேகிதன் இருக்கானே, அதாவது இந்த பொண்ணு அப்பன், அவங்க அப்பன் நல்ல ஜாதி, உத்தம ஜாதி. அந்த பொண்ணோட அம்மா இருக்காள, அவளை ஒட்ட வச்சுக்கிட்ட. அப்படின்னா அப்படி ஒட்ட வச்சுக்கிட்டதுன்னா அவ இயற்கையில சர்க்கஸ் கம்பெனியில சர்க்கஸ் கம்பெனியில இவன் போய் அவளை இழுத்துட்டு வந்து கட்டிக்கிட்டான். அதனால என்னப்பா இந்த காலத்துல ஜாதியாவது மதமாவது? அது சரி அது சரி அது சரி. ஐயா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவளை கீழே நீ பார்க்க முடியுமா? அவங்க அம்மா மாதிரி மேலே ஏறி கம்பி மேல நடப்பா, அங்கிருந்து அங்க பல்ட்டி அடிப்பா, இங்கிருந்து இங்க பல்ட்டி அடிப்பா. அப்புறம் நீ குதிரைக்கார மாதிரி ஒரு சாட்டையை வச்சுட்டு பின்னாலே சுத்த. ஏன் வளவளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? முடியும் ஒண்ணு சொல்றேன், உங்க பையன் முறை தவறி நடக்க மாட்டான், அவ்வளவுதான். முறை தவறி நடக்க மாட்டானா? முறையே தவறுதலாங்கிற முறை தவறி நடக்க மாட்டான்.